Hello friends, welcome to Vijaya Creation. Vijaya Creation la என்னன்னு பாத்தீங்கன்னா டுடே சண்டே வந்துட்டு கப்பக்கிழங்கு பாயில் பண்ணிட்டு இந்த சம்மந்தி பண்ண போறேன் கேரளா ஸ்டைல்ல. சின்ன வெங்காயம் இது வந்து அம்மியில வந்து முனுக்கணும். ஆனா இத நான் லைட்டா கிரஷ் பண்ணிட்டு புளிப்பு டேஸ்ட்டுக்கு லேஸ்டா வினிகர் போட போறேன். கொஞ்சம் உப்பும் போடணும். அவ்வளவுதான். அப்புறமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு லஞ்ச் வந்து சிக்கன் வந்து நம்ம தமிழ்நாடு திருநெல்வேலி ஸ்டைல்ல சிக்கன் குழம்பு வச்சு சப்பாத்தி போட்டு கொஞ்சம் ரைஸு, என் பையனுக்காக கொஞ்சம் பொரிக்கிற சிக்கன், அப்புறம் ஒரு 4 முட்டை இருக்குது. அதையும் இன்றைக்கி காலி பண்ணணும். எதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டாக் வச்சுருக்கோமோ அதை சாட்டர்டே சண்டே காலி பண்ணி அப்படியே முடிச்சிடணும். கொஞ்சம் தான் வினிகர் ஊற்றணும், ரொம்ப புளிப்பாயிடக்கூடாது. இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இது கப்பை கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிட்டு, ரொம்ப பாயில் ஆகாத ஒரு கப்பை. ஐயோ க்ரஷ் பண்ணணும்னு நினச்சேன். இந்த சம்மந்தி ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு காட்டு. கிழங்கு கொஞ்சம் மசி அவியலை, அது அவ்வளோதான் அவியும்னு நினைக்கிறேன். என்னமோ தெரில, அப்பா வாங்கிட்டு நாங்கள் லஞ்ச் ரெடி பண்ணலாம். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, இது கலர் பொடி இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, கலர், உப்பு, சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, சில்லி பவுடர், கரம் மசாலா, போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றணும். நல்லா வேற இருக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மட்டும் தயிர் ஊற்றி உருளைக்கிழங்கு போட்டு சிக்கன் வைக்க போகிறேன் இன்னைக்கு. ஊர் மாதிரியே இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு, நார்மல் நம்ம சீரகம் போட்டுட்டு மஞ்சத்தூள், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சீரகம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. க்ரஷ் பண்ணி, ரொம்ப பேஸ்ட் வேணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் க்ரஷ் ஆகிட்டு நல்லா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் சின்ன வெங்காயம் கிடந்தாலும் நல்லாயிருக்கும். கடுவெண்ணெய் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு சிக்கன் லைட்டாக வதங்கி அவியறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். பேச முடியாது. கொஞ்சம் கரம் மசாலா ஐட்டம், பட்டை, கிராம்பு போட்டுட்டு இப்போ வந்துட்டு எண்ணெய் சூடாகிட்டு இந்த குக்கரை கட்டு ஆயிடுச்சு. இந்த மசாலா எடுத்து மசாலா லைட்டாக அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு கொஞ்சம் வதங்கி அதுக்கப்புறம் சிக்கன் அதில் பாயில் ஆகும்போது இந்த
சிக்கனில் லைட்டாக கொச்சு வரும், அந்த கொச்சை வடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வைப்பேன். இது வேண்டாம், அடுப்பு லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு சிக்கனை எடுத்து போட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும். இதுக்கு தேவையேற்ப உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அப்படியே கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்புக்குள்ள மசாலா, மஞ்சத்தூள், இஞ்சி, வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா செய்யறேன். இதிலே மசாலா போட்டு கிண்டிட்டு அப்படியே மூடலாம். எனக்கு அது என்னமோ பிடிக்காது, ஒவ்வொரு குக்கான மாதிரி இருக்கும் மசாலா. இது கிண்டி விட்டுட்டோம். நம்ம உப்பு எடுத்துட்டோம், தேவைக்கான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி இதில் போடுங்களா? தக்காளி எடுத்து வெட்டி போட்டுக்கிடுவோம். ஒரு தக்காளி போதும்னு நினைக்கிறேன், பெருசாக இருக்கு. தக்காளி போட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், சீரகம், மஞ்சத்தூள் பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு போட்டு உப்பு போட்டு அப்புறம் சிக்கனை நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் வேகிறதுக்கு, ஏன்னா சிக்கனில் கொஞ்சம் தண்ணி ஊறும். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ரொம்ப விசில் வேண்டாம், ஒரு 2 விசில் வச்சுட்டு எடுத்துக்குவோம். எடுத்துட்டு நம்ம மசாலா வறுத்து அதை போடுவோம். விசில் வரட்டும். ஆடி போகிறோம், ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகன்னு சொல்லிட்டு முட்டை அப்படியே ஃப்ரிட்ஜில் பேலன்ஸ் இருக்குது. ஒரு சாட்டர்டே சண்டே அதை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி. சாட்டர்டே வந்து சிம்பிளாகிட்டு, ஸோ சண்டே அதை பாயில் பண்ணி கொடுக்குற மாதிரி வச்சுருக்குறேன். இந்த மாதிரி ஏதாவது பேலன்ஸு வீட்டில் இருந்ததுன்னா நீங்களும் அந்த மாதிரி சாட்டர்டே சண்டே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. வீக்லி ஒன்ஸு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. நிறைய காய்கறி எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி முட்டை, சிக்கன், மீன் எது இருந்தாலும் அதை அப்படியே சண்டே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இடையிடையே ஏதாவது இருந்தாலும் கழுவி வச்சுக்கோங்க. சிக்கன் அப்படியே உரிட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். லாஸ்ட் இல்லை இப்போ சிக்கனுக்கு மசாலா வறுக்கிறதுக்காக கொஞ்சம் அப்படியே கடுகு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ 2 நாளாக கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம், மகாராஷ்டிராவில் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, பார்ப்போம் என்ன நல்லது கிடைக்காது. பட்டை, கிராம்பு, மிளகு எல்லாம் வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கிறேன். காரம், கொத்தமல்லி, சீரகம். கலர் மிளகாத்தான் இன்றைக்கி இல்லை, காஷ்மீர் வத்தல். ஒரு காஷ்மீர் பொடி போடுறேன், கொஞ்சம் 1 ஸ்பூன். நல்ல ப்ரௌனாக அப்படியே மணம் வர மாதிரி வறுக்கணும். அந்த வறுக்கிறத தான் இருக்குது எல்லாமே. எல்லா குழம்புக்குமே அப்படி போடுங்க இப்படி போடுங்கன்னு நம்ம யூடியூப்பில் பார்ப்போம். ஆனால் 2-3 வாட்டி செஞ்சு பார்த்து அதோட டேஸ்ட் வந்தால் தான் அது உண்மையாக இருக்கும். இப்படி இருக்கணும். மனம் எப்படி வருது பார்த்தியா? கம்மன்னு மணக்கணும். கொத்தமல்லிக்கு ஒரு மனம் உண்டு, அந்த மனம் வரணும். அவிஞ்சிட்டு நல்லா அழகாக மசாலா போட்டு வறுத்த முடியலாம். கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் மகஜும் போட வரேன். லைட்டாக அந்த ஹீட்டில், அந்த ஏற்கனவே அந்த பேன் வந்து ஹீட்டாக தான் இருக்குது. இவ்வளோ தான் தேங்காய்.
மிக்ஸி ஜாருக்கு மசாலா மாற்றிட்டு அரைச்சிட்டு வரேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா ஆறிட்டு மசாலா மிக்ஸி ஜாரை இது இல்லை பெரிய மகஜி கொஞ்சோண்டு போட்டுமா. மகஜி மசாலா கூட கொஞ்சோண்டு போடுறேன்னு. தேங்காவை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வெள்ளரி விதை கொஞ்சம் போடுதேன். இல்லை பூசணி விதவை போடவா? வெள்ளரி விதை ஓகே. கொஞ்சம் ஓகே போட்டுட்டு இது நல்லா பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வந்துட்டேன் பாருங்கள். பார்க்க கலர் எதாவது இப்படி என்னடா இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க. மனம் செமையாக இருக்கும். வார் மசாலா இது கூட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் சாப்பிட மீனா மகச்சி போட்டிருக்கிறதுனால கலர் வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக வந்துச்சு. ஸோ நம்ம கலர் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து வந்துட்டு இந்த உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கறிக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்குறோம். இப்போ வந்து குழம்புக்கு சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க. ஸோ தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு இதில் மசாலா வந்து மறுமணம் வர வரைக்கும் கொதிக்க. உப்பு பார்த்துக்கோங்க இப்படி. கரெக்டாக இருக்கும். சூப்பராக நல்லா வேகட்டும். இப்போ இந்த விசில் போடாமல் சும்மா இப்படி மல்லாக்க வச்சு கொதிக்க விடுங்க. மசாலாவோட மறுமணம் ஆனோன்னா கொத்தமல்லி இலை தடவி இறக்கிக்கலாம். அப்புறம் இது முட்டை வெஞ்சிடுச்சு. முட்டையை வச்சிடும். அப்புறம் பாவு வாங்கிட்டு வரணும். அப்பா சிக்கனை பொரிக்கணும். உங்களை மாதிரி நல்ல ஆட்கள் இருக்கிறதுனால தான் இந்த நாட்டில் மழையே பெய்யுது. கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. கலர் எப்படி இருக்கு கிட்ட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு பாருங்க. நல்லா இருக்கும். சூப்பரா சிக்கன் பொரிச்சு எடுத்துக்கலாம். டைம் ஆயிட்டு அவன் இவ்வளோ நேரம் என்ன கேட்க முடியாது. போட்டா எடுக்க முடியாது. ஆமாம் எல்லாரும் நினைப்போம். ஆமாம் எல்லாரும் வைக்க குழம்பு சாரி அப்படியே அதே எண்ணெயில் சின்ன வெங்காயம் போட்டு பொரிச்சு ஊற்றியாச்சு. கிழிச்சு கொஞ்சம் அடுத்து பூராது. சிக்கன் குழம்பு வச்சாச்சு. இந்தா சிக்கன் பொரிச்சு வச்சாச்சு. மோர் கலக்கிறதுக்கு இஞ்சி வெள்ளைப்பொடியில் இஞ்சியும் கருவேப்பிலை போட்டு வச்சாச்சு. தயிர் அப்புறம் வாங்க சாப்பிடலாம். டெல்மி ஆன்சே. இல்லைம்மா வேண்டாம். சிறப்பு குழம்பு நல்லா அழகாக இது. சிக்கன் சாப்பிட்ட மாதிரி கேட்கணும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் குழம்பு பொரிச்சது, முட்டை, கச்சும்பர், ரைஸ், பாவு, பிளேட்டு டிஸ்பிளே கொடுங்க. வாங்க சாப்பிடலாம். குழம்பு எப்படி